சுருதி வந்து மீனாக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, ஃபோன் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது வந்து ரோஹிணிக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. அதாவது அவங்க செஞ்சது பிடிக்கல. இதை வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி, "இங்கே பார்த்தியா மனோஜ், சுருதியை பார்த்தியா, மீனாக்கு மட்டும் ஃபோன் வந்து கிஃப்ட் கொடுக்குறா, நம்ம மோதிரம் போட்டோம் நமக்கு ஒன்றுமே கொடுக்கல பாரு" அப்படின்னு சொல்லும்போது வைத்தறிஞ்சிக்கிட்டு சொல்லுது ரோஹிணி. அதை கேட்டு மனோஜ் சொல்கிறாரு, "அதான் அந்த பணக்கார பைத்தியங்கிறது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, பணக்கார பைத்தியம்ண்டு. அதான் பார்த்தியா அதில் புத்தி இப்படி தான் இருக்கும். பணக்காரவங்க புத்தியெல்லாம் இப்படி தான் இருக்கும். போப்போ விட்டு தள்ளு, இதெல்லாம் நமக்குன்னா வாங்க தெரியாதான் ஃபோனு, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத ரோஹிணி" அப்படிங்கிறாரு. இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து இதை பார்க்குறாங்க, அவன் சிட்டியை பார்க்குறாங்க. சிட்டியை பார்த்துட்டு, "இனிமேல் வந்து முத்துக்கிட்ட நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்" அப்படிங்கும்போது, "மேடம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து வேலைக்கு கூப்பிட்றாரு. வித்யா சொல்லிட்டாங்க, "இங்கே பாரு வட்டி, சிட்டி சாரி சிட்டி, நீ வந்து என்னையெல்லாம் வேலைக்கு கூப்பிடக்கூடாது. நான் பெரிய கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். உன் கம்பெனியில் வந்து நான் வந்து ஓட்டுவேன்னு நினச்சியா? உன்னைய கைது பண்ணால் என்னையும் வந்து கைது பண்ணிடுவானுவோ. அதனால் நீ வந்து இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேறு யார்கிட்டயாவது வச்சுக்க, ரோஹிணியோட வச்சுக்க. என் பிரச்சனையெல்லாம் வந்து நீ தலையிடாதே. ரோஹிணி வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்தன போகிறாங்க. போனோன்னே ரோஹிணிக்கிட்ட சொல்கிறாங்க, "இந்த பாரு, என்னையை பற்றி பேசுகிறவெல்லாம் வச்சுக்க வேணான்னு சொல்லு. நீ தான் அவன்கிட்ட வந்து பேசுகிற, அதோட வச்சுக்க சொல்லு. பார்த்துக்கிட்டியா" அப்படிங்கிறாங்க. அப்போ என்னடி இப்படி பேசுகிற வித்யா அப்படிங்கிறாங்க. "இல்லை, நீ வந்து என்ன பண்ணணும் தெரியுமா, உன் பேச்சுன்னா உன் விஷயத்தோடு வச்சுக்க, என்னையை வந்து இழுக்காது" அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா அந்த வழியாக வர்றாங்க. அப்போ மீனா கிட்ட போய் வித்யா பேசுகிறாங்க. வித்யா பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, ரோஹிணி கேட்குறாங்க, "ஆமாம், நீ ஏன் அங்கே போய் மீனா கிட்ட பேசுன? இது ஒரு தனிப்பட்ட மேட்ரு ரோஹிணி. நான் ஒரு விஷயமா பேசினேன்." "சரி இப்போ என்னமோ நடக்குது, பார்த்து நடந்துக்க. என்னை பற்றிலாம் எதுவும் சொல்லிடாத. உன்னை பற்றிலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அடங்கிட்டு வாயை மூடிட்டு வா" அப்படிங்கிறாங்க வித்யா. இப்போ என்ன பண்ணுறாங்க, வித்யா வீட்டுக்கு எப்போதும் போல் முருகன் வர்றாரு. முருகன் வந்தாலும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ "உங்கள் ஃபோன் கொஞ்சம் வேணும் எனக்கு" அப்படிங்கிறாங்க வித்யா. "ஏங்க?" அப்படிங்கும்போது, "நீங்கள் வந்து நல்லவரா கெட்டவரான்னு நான் பார்க்க வேணாமா? அதனால் நாங்கள் இந்தாங்க வச்சுங்க என் ஃபோனை. நீங்கள் ஒரு நாள் என்ன, ஒரு மாதம்னா, எப்போ வேணாலும் வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. கொடுத்துட்டு போகையில் முத்துவை பார்த்துடுறாரு. "அண்ணே, முத்தண்ணே நல்லா இருக்கீங்களா?" அப்படிங்கிறாரு. "நல்லா இருக்கப்பா, நீ எப்படி இருக்க? மறுபடியும் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறியா?" "ஆமாண்ணே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே அந்த பொண்ணு" அப்படின்னு. "சரி உன் இஷ்டம் அது" அப்படின்னு சொல்லும்போது, "இப்போ கூட நான் என் ஃபோனை வாங்கி வச்சுக்கிச்சு. நான் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணுமா, அதுக்காக என் ஃபோனை வாங்கி வச்சுக்கிச்சு" அப்படிங்கிறாரு. "என்னது, ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாளா?" அப்படிங்குமா. "அது ஃபோனை நீ வாங்கிக்க வேண்டியதானடா, நீ ஏன்டா அப்படி முட்டா பயலாக வந்த? அது ஃபோனை போய் நீ வாங்கிட்டு வந்துடு, என் ஃபோனை நீங்கள் வச்சுங்க, உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு போய் கேளு" அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி முருகன் போய் கேட்க போகிறாரு. போய் திருப்பி "ஏங்க நாங்கள் திரும்பியும் வந்துட்டீங்க, ஃபோனை கேட்க வந்தீங்களா?" "இல்லை, என் ஃபோனை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கல்ல, உங்கள் ஃபோனை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன்" அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வித்யாவும் தூக்கி கொடுத்துட்றாங்க. கொடுத்தவொடனே இவர் வாங்கிக்கிட்டு வந்துடுறாரு. அப்போ ஷெட்டுக்கு வர்றாரு. முருகன் வந்து ஷெட்டுக்கு வரும்போது முத்து கேட்குறாரு, "என்ன ஃபோன் வாங்கினியா?" "வாங்கினேனே" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது. ரோஹிணிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. ரோஹிணிக்கிட்டேருந்து ஃபோன், என்னண்ணே ஃபோன் வருது, ரோஹிணின்னு போட்டிருக்கு, அட்டன் பண்ணுடா" அப்படின்ட்டு ஸ்பீக்கரில் போடு அப்படிங்கிறாரு. "நீ ஒன்றும் பேசாத, அதே பேசட்டும்." "ஏய் வித்யா, என்னடி பண்ணுற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒன்றுமே சொல்லலை. உன்னை தாண்டி என்னடி, நீ வந்து நம்ம சிட்டியை பார்த்தோம்ல, சிட்டியை பார்த்துட்டு இந்த செய்தியெல்லாம் நம்ம பேசுனோம்ல, நீ மீனா பார்த்தியில ரோட்டில், அதனால் மீனாக்கிட்ட இந்த செய்தியெல்லாம் சொல்லி வைக்காத. நம்ம சிட்டியை பார்த்துட்டு ஜாக்கிரதையாக இருக்க சொன்னது, போனது வந்தது, இந்த செய்தியெல்லாம் போய் நீ வந்து மீனாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காது" அப்படிங்கும்போது, "அப்படியா மேட்ரு" அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த ரோஹிணி என்ன நினைக்கிது, என்ன காதிலே வாங்காமல், செய்தி காதில் வாங்காமல் கட் பண்ணிட்டா, திருப்பி இன்னொரு தடவை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அடிக்கிறாங்க. திருப்பியும் ஆன் பண்ணுறாரு முருகன். ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி செய்தி திருப்பி சொல்கிறாங்க. "ஏன்டி வித்யா, உனக்குன்னா காது செவிடா, காதில் விழுவலையா?" அப்படிங்கும்போது இது வந்து முத்து குரலை மாற்றிக்கிட்டு வித்யா மாதிரி பேசுகிறாரு. "சொல்லு ரோஹிணி" அப்படிங்கிறாரு. "என்னடி வித்யா, இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஏன்டி இப்படி பண்ணுற?" அப்படிங்கும்போது, "நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்டி, நீ என்ன சொல்கிற, முத்துவை பற்றி சொல்ல வேணாங்க, முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் தானே சொல்ல வேணாங்கிற, நான் ஏன்டி சொல்கிறேன் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும், அன்னைக்கே வந்து மிரட்டினப்போ நான் சொன்னேனா, உன்னைய காப்பாற்றினேன்ல" அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி சொல்கிறாங்க, "அதான் சொன்னேன், நீ மீனாவை பார்த்தியில ரோட்டில், அதனால் எதையாவது உளறி வச்சிட போகிற" அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு பெரிய ஆர்டர் வருது. பெரிய ஆர்டர் வந்தோடனே அதை வந்து சிந்தாமணிக்கு எடுக்க பார்க்குறாங்க. அதனால் விஜயா கிட்ட போய் சொல்கிறாங்க, "உங்கள் மருமக வந்து உங்களை வெளியில் தப்பு தப்பாக பேசுது" அப்படிங்கும்போது, இதை கேட்டுட்டு விஜயா வந்து வீட்டில் வந்து குதிக்கிறாங்க. "இவ வந்து என்னைய வந்து தப்பு தப்பாக பேசுகிறாளாம், நான் கொடுமை பண்ணுறேங்களாலாம், அதுங்கிறாளாம் இதுங்கிறாளாம்" அப்படிங்கும்போது, "அப்படியா?" அண்ணாமலை உடனே கேட்குறாரு. இன்றைக்கி தான் வாயை திறந்துருக்காரு அண்ணாமலை. "அப்படி உன்கிட்ட யார் சொன்னது? அவங்கள இங்கே அழைச்சிக்கிட்டு வா, நான் கேட்குறேன்" அப்படிங்கும்போது, "சரியாக சொன்னப்பா"
அழைச்சிட்டு வாங்க, யார் சொன்னாங்கன்னு அழைச்சிட்டு வாங்கன்னு. அது வந்து போய் இருக்கட்டும், நீங்கள் யார் சொன்னதுன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி நான் பார்வதி ஆண்டிக்கு அடித்து பேசுகிறேன் அப்படின்ட்டு முத்து பார்வதி ஆண்டிக்கு அடிக்கிறாரு. அடிக்கும்போது பார்வதி எடுத்து பேசுது. என்னப்பா அப்படிங்கும்போது, இப்போ உங்கள் வீட்டுக்கு யார் வந்தது, அம்மா கிட்ட வந்து மீனாவை பற்றி தப்பு தப்பாக சொன்னது யார் அப்படிங்கும்போது, இந்த மாதிரிம்மா ஒரு பூக்காரவங்க தான் வந்தாங்க, அவங்களும் ஆர்டர் எடுத்து செய்கிறவங்களாம், அதான் விஜயாவுக்கு வந்து நிறையா கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு விஜயாவை மயக்கிட்டு போனாங்க. அவங்க வந்து அந்த மயக்கத்தில் தான் விஜயா பேசுது அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, அங்கேயும் போயிடுச்சா அந்த பொம்பளை அப்படின்ட்டு. அப்பா வேற யாரும் இல்லைப்பா, அந்த பொம்பளை போட்டி போடுற பொம்பளை தான் போயிருக்கு. அம்மாவுக்கு ஏதோ கிஃப்டெல்லாம் கொடுத்துச்சான், அதை வாங்கிட்டு தான் அம்மா வந்து இங்கே பேசுகிறாங்க. லஞ்சம் வாங்கிட்டு வந்து என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு.